எங்களால் ஐஃபோன் அளவுக்குலாம் எடுக்க முடியலனாலும் ஒரு ஐயா எடுக்கிற அளவுக்கு தான் எடுத்துக்கிறோம். இவ்வளோ ஜாலியாக பேசுனாலும் இஎம்ஐ ஆப்ஷன் ரொம்ப லைட்டாக டென்ஷன் ஆகுது நம்மளுக்கு. இது வந்து ஃபோனுக்கு சொன்னதான். அதனால் நீங்கள் ஃபோன் யாராச்சும் எடுக்கிறீங்கன்னா கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி பிடிச்ச ஃபோனை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேக்கப் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இஎம்ஐ போடுங்க. நான் வந்து அதில் எந்த ஒரு தப்பு சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ ஆப்ஷனாலாம் கிடையாதுங்க. நேராக போனோமா, காசை வச்சோமா, பொருளை எடுத்தோமா, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தரும்னு விவேகானந்தர் சொல்லல. சும்மா பேசலாம். வேலை என் நெஞ்சில் குடியிருக்கும் இப்போ நம்ம எங்கே இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெடில் செல் ஸ்டீல் அண்ணாமலை செல் சிட்டி நம்ம கரெக்டாக அங்கே தான் இருக்கிறோம். இல்லை புரியல. நம்ம வந்து என்ன சொல்கிறது தெரியல. இன்றைக்கி வந்து நம்மளோட டீம் மெம்பர் ஸ்ரீதர் வந்து ஃபோன் வந்து எடுத்துக்கிறார். என்ன ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ ரினோ 16 ஃபோன் வந்து எடுத்துக்கிறார். கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் வந்து இருந்து ஃபோனை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக கைக்கு வந்து வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம வந்து நம்ம பாக்கெட்டில் வந்து ஒரு 100,000 அப்படின்லாம் வச்சுன்னு இருப்போம். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? நம்ம வந்து இஎம்ஐ ஆப்ஷன் மூலிமா ஃபோன் வந்து எடுத்துக்கிறோம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸிங் ஒன்று வந்து நடந்தது. அந்த லோன், அதான் ஃபினான்ஷியல் அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, மாற்றி அப்ளை பண்ணி கடைசியில் சப்ளை பண்ணிட்டாங்க நம்மளுக்கு ஃபோனை. ரொம்ப சந்தோஷமாகுது. ஸ்ரீதர் மூஞ்ச பார்த்தீங்களா நீங்கள்? கஞ்சாதார மாதிரியே இருக்கிறான். டே அப்பே ஃபோனுக்கு சொந்தக்காரர் இவர் தாங்க. ஃபோன் பேர் என்னதுரா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஓப்போ ரினோ 16 8GB RAM 256 ஸ்டோரேஜ். நிறைய போடுறான்டா. மற்றபடி சொல்லணும்னா நாங்கள் எப்பவுமே ஒரு ஃபோன் நாங்கள் எடுக்கிறோன்னா எங்களோட மைண்ட் செட் எல்லாமே கேமரா தான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கேமராவில் எத்தோடனே கேமராவில் போவோம், ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படி எல்லாமே நாங்கள் வந்து விசிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஸ்டோரேஜுக்கே போவோம் நாங்கள். ஏன்னா நம்ம எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே அதில் அப்ளை ஆகணும் இல்லைங்களா? அதனால் வந்து நாங்கள் வந்து அதை வந்து எடுத்தோம். இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண இந்த செல் சிட்டியோட மெம்பர்ஸ் அவங்க வந்து ஏகப்பட்ட ஆப்பில் மூலியமாக போயிட்டு ஃபினான்ஷியல்லாம் வச்சு நல்லா பார்த்தாங்க. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதுக்கு வந்து நம்ம வந்து அவங்களையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறோமோன்ட்டு தோணுது. என்னென்னா, நான் எப்படி என்னோடய ஃபோனை வந்து காஞ்சிபுரத்தில் போய் நான் வந்து எடுத்தேன். என்னோட ஃபோன் வந்து ரியல்மி 9 Pro Flex அதுதான் வந்து நான் வந்து எடுத்தேன். அது வந்து எப்படின்னா ஏதோ போய் எடுக்கணும்னு எடுக்கலைங்க. நான் நிறைய விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் எடுத்தேன். எடுத்தோடனே ஃபோன் இருக்குதுன்னாங்க. எடுத்தோடனே இஎம்ஐ ஆப்ஷனுக்கு போனால் 18,000 வந்து நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் கட்டணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து மனசே கேட்கல. கைக்கு வந்த ஃபோனு என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் திருப்பியும் ஊருக்கு வந்து 1 வீக் ஒர்க் பண்ணி திருப்பியும் அந்த டவுன் பேமெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4,000 வந்து எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி போயிட்டு அந்த ஃபோன் வந்து அப்ளை பண்ணேன். அதுவும் அந்த ஃபோன் வந்து என்னோடய ப்ரூஃபில் வந்து எடுக்கலைங்க. எங்கள் அண்ணோட ப்ரூஃபில் தான் எடுத்தோம். அதுவும் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது கடையை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. இப்பயும் அதே தான். இப்பயும் கடையை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. எங்களை வெளியே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் ஒரு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அதை வந்து வெற்றி பண்ணாங்க. அதை வந்து அப்ளை பண்ணி இப்போ எங்களுக்கு சப்ளை பண்ணிட்டாங்க 2 அண்ணன்கள். அவங்களுக்கு வந்து நான் வந்து அண்ணாமலை சிட்டி அந்த கடை தான் அது. அவங்க மூலிமா வந்து நான் வந்து ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ ஜாலியாக பேசினாலும் ஸ்ரீதரே, இவ்வளோ ஜாலியாக பேசினாலும் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து லைட்டாக டென்ஷன் ஆகுது நம்மளுக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க.
நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நம்ம வந்து இஎம்ஐ ஆப்ஷனை பற்றி பேச தேவையில்ல. ஏன்னா எல்லாருமே இஎம்ஐ ஆப்ஷனில் தான் எல்லாத்தையும் எடுக்கிறோம். நம்ம வந்து அதை பற்றி பேச தேவையில்ல. சிரிப்பாவது இஎம்ஐ ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ ஆப்ஷனால கிடையாதுங்க. நேராக போனோமா, காசை வச்சோமா, பொருளை எடுத்தோமா, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா என் ஃபோன் எடுக்கும்போது ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். இவர் ஃபோனை காமிடா, ஃபோனை எல்லாம் நல்லா பாருங்க நல்லா பாருங்க. ஃபோனை ஒழுங்காக காமிடா. எங்களால் ஐஃபோன் அளவுக்குலாம் எடுக்க முடியலாலும் ஒரு ஐயா எடுக்கிற அளவுக்கு தான் எடுத்துக்கிறோம். ஆனால் இஎம்ஐலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா இஎம்ஐ சொன்னால் எங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கடா. பாருங்க, நம்ம வந்து எல்லாமே எப்போ ஃபோனை வச்சுன்னு சும்மா நில்லாம். நம்ம வந்து விலாகுக்கு ஃபோட்டோ ஃபோனு காமியா, ஸ்டீரிங்கோட ஸ்டீரு, அந்த டப்பா காமியா, டப்பா மட்டும் காமியா, பேர் எப்படி திருப்பு. டேய் இப்படி நில்றா, இப்படி காமிடா, இப்படி காமிடா, பேர் காமிடா. என்ன டீமு, என்ன டப்பா மட்டும் காமிடா. டேய் என்னடா நீ வெறுப்பேத்துற, நீ ஃபோனு பக்கத்தில் விடா. டேய் விளாகில் திட்டுவாங்கடா என்ன. வந்து நில்றா வாடா ஸ்டேரு வச்சே போட மாட்டேன், ஃபோட்டோ வச்சு எடுத்துக்கலாம்டா. ஃபோன் எடுத்தாச்சாடா? ஆமாம், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து லைட்டாக ஒரு டிங்கரிங் ஃபோனை வந்து நம்ம வந்து எல்லாமே காமிச்சிடலாம். நீங்கள் யாராச்சும் வந்து நம்ம ரெட் ஹில்ஸில் அண்ணாமலை சிட்டியில் வந்து விசிட் பண்ணோன்னா தாராளமாக வந்து விசிட் பண்ணுங்கள். டிவிக்கு காம்போவாக மிக்ஸி, அயன் பாக்ஸு, ப்ளூடூத்து எல்லாமே இருக்குது. ஏன்னா நான் இங்கேயே இருக்கிறதுனால அண்ணாமலை சிட்டியை பற்றி தெரியும். எந்த அளவுக்கு குவாலிட்டியோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து எனக்கு எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்கணும்னு வந்தேங்க. அது வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு வந்து மிஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் நினைப்பீங்க என்னடா நான் கேப் போட்டுக்கிறேன், தலை குளிச்சுட்டு வந்துங்க, அப்புறம் முடி வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம அதனால தான் வீடியோ வந்து கேப் போட்டு பண்ணுறது. ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் வெளியே வரதுக்கு மனசில் நினைக்கிறேன். இஎம்ஐ கட்டும்போது மனசு எல்லாம் சரியாக போயிடுது உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஃபோன் யாராச்சும் எடுக்கிறீங்கன்னா கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி பிடிச்ச ஃபோனை வந்து எடுத்துக்கோங்க. இஎம்ஐ ஆப்ஷன்ட்டு பிடிச்ச விஷயத்துக்காக இஎம்ஐயில் போய் யாரும் வந்து விழாதீங்க. அது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்துங்க. அதனால் அப்போது இஎம்ஐ போகிறவங்களாம் அப்படியா உங்களுக்கு ஒரு பேக்கப் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இஎம்ஐ போடுங்க. நான் வந்து அதில் எந்த ஒரு தப்பு சொல்ல மாட்டேன். இல்லாதவங்க வந்து இஎம்ஐ போடாதீங்க. நீங்கள் சின்னதாக ஒரு ஃபோனை வாங்கி அது மூலிமா நீங்கள் பெருசாக இஎன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று நீங்களே உருவாக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா சத்தமாக பேச முடியாது இல்லைங்களா, ஏன்னா நல்லா கேட்கும் இதுலேயே. அதனால் என்னோடய தனிப்பட்ட கருத்து இஎம்ஐனா இஎம்ஐ, ஃபுல் கேஷ்னா ஃபுல் கேஷ். என்னோடய கருத்து வந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் வந்து தாராளமாக வெயிட் பண்ணி எடுக்கிறதுல வந்து எந்த ஒரு தப்பும் இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன். ஃபோன் வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ தான்ப்பா என் மூஞ்சி பலன்னு தெரியுது இந்த லைட் வெளிச்சத்தில். எஸ், இவனை பார்த்தா எப்படி தெரியுது, அந்த விஜய் தேவரகொண்டா அவர் வந்து ஒரு படத்தில் வந்து இதுமாரி தானே இருப்பார். பார்த்துங்க, இப்பயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் இஎம்ஐ கட்டுறது. நம்ம வந்து ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா, நம்ம வந்து விலாகை வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5வது விலாகுன்னு நினைக்கிறேன். 5வது விலாகு. நம்ம வந்து கோயில் சார்பாக ஒரு 5 வீடியோ ஒன்று போட்டுருந்தோம். அதை பார்க்காதவங்க தாராளமாக விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் NS200 அந்த ஒரு பைக்கு சர்வீஸை பற்றி அது ஒரு விலாக் ஒன்று போட்டிருப்போம். ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் போகிறோம். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, எனக்கே சப்போர்ட் தேவை. என் ஃபோனை பிடிக்கிறதுக்கு நானே பிடிச்சி பேசினேன். இவன் தான் என்னோடய நண்பன். இது வந்து ஃபோனுக்கு சொன்னதான். தளபதி
ஃபோன் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, டெம்பர் கிளாஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி விலாக வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், அதை பிடிச்சி பண்ணுங்கள், அதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். விஜய் நான் சொல்கிற மாதிரி கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லது நடக்கும். அடுத்த விலாகில் வந்து சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பா ஸ்டீவ் அப்படியே பண்ணி அப்போ டக்குனு பண்ண பா. சே சும்மா இருந்தது, அது ஏதாச்சும் பண்ணது இல்லைண்டா விலாகு. இந்தாங்கண்ணா. ஃபோன் நல்லா வெயிட்டாக வச்சுருக்கேன். திருப்பி சார் இது கூட தெரியாமல் ஃபோன் வர்றாரு. இதெல்லாம் வேணால கையை மட்டும் காமிச்சாரு. அப்போ நம்மளாம் நடா எதிராகிற நம்மளாம் என்ன செய்யுங்க. சரி காலை நல்லா இல்லை. சரி